சம்பளம் சிவாய நம. விநாயகப் பெருமானுக்கு ஐங்கரன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவர் 5 கரங்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஐங்கரன்னு பேர். அதில் ஒரு கையில் மோதகம் வச்சுருப்பார். அது அவருக்காண்டி அந்த கை வச்சிருக்கிறாரு. திருக்கை. ரெண்டாவது ரத்தின கலசம் ஏந்திய ஒரு திருக்கை இருக்கும். அது அம்மையப்பரை அபிஷேகம் செய்து வணங்குவதற்காக அந்த திருக்கை இருக்கிறது. அதுக்கப்புறம் கொம்பை ஒடித்து நிற்கும் கை ஒன்று இருக்குது. அதை கயமுகாசுரனை அழிக்கிறதுக்காண்டி, அதாவது தேவர்கள் பொருட்டு கயமுகாசுரனை அழிக்கிறதுக்காண்டி கொம்பை ஏந்திய கை வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய இடது கையில் பாசம் ஏந்தி இருப்பார். அது நம்மள்கிட்ட இருக்கிற ஆணவம், கண்மம், மாயை அதை நீக்குவதற்காக அந்த இடது கையில் பாசம் ஏந்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வலது கையில் அங்குசம், அதாவது தோட்டி, அதை வச்சிருக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் நீக்குவதற்காக. நம்மள்கிட்ட அறியாமை இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் அதெல்லாம் நீக்குவதற்காகத்தான் வலது கையில் தோட்டி வச்சிருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.